முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இப்போது இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. புது வருஷம் பிறந்திருக்கு. நாம் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தோம், உலக பொருளாதாரங்கள் சரியில்லாமல் இருக்குது. வேர்ல்டு வைட், உங்களுக்குன்னு இல்லை, எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே, சின்ன சின்ன குடும்பங்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு வருமான பாதிப்பு, எதிர்காலம் பற்றிய பயம். எப்படி இருக்குமோ, வேலை இருக்குமா, வேலை இருக்காதா. மெயினாக நமக்கு சின்ன ஒரு 10,000 5,000 சம்பளம் வாங்குகிற நமக்கே இந்த பயம் இருக்கும்போது, பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, பெரிய முதலீடுகள் இருப்பாங்க, கம்பெனி நிறுவனங்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, பணங்காசு எப்படி இருக்கும், பணம் வருமா, பணம் சேருமா, இது நம்ம இப்படி கூட சொல்லலாம். இப்போது சித்திரை மாதம் பிறந்திருக்கு, அடுத்த சித்திரை வரலும் இதுதான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறாங்க. இது நாம் செட் பண்ணலைங்க, செட் பண்ணது இங்கிலீஷ்காரர். இப்போ பாருங்கள், ஜனவரி மாதம் தானே அவங்களுக்கு ஆரம்பம், டிசம்பர் மாதம் தானே எண்டு. அப்போ ஜனவரி ஆரம்பித்து டிசம்பர் வரலும் தானே அந்த இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லணும், ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நம்மளுடைய சித்திரை வருஷ பிறப்பை ஏன் அவர் ஃபினான்ஷியல் இயராக முடிவு பண்ணாங்கனாக்கா, அதுதான் நம்ம சித்திரை வருஷ பிறப்பு. இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் இதுதான் ஆங்கிலேயர் செட் பண்ணது. அப்போ நம்ம ஜாதகம், ஜோதிடம், பஞ்சாங்கம் இதை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் பணங்காசு எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், சேமிப்பு எப்படி இருக்கும், கடன் சுமைகள் எப்படி இருக்கும், கடன் அடையுமா, இந்த ஃபினான்ஷியல் இயரில் இவங்க இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணுவாங்களா, இவங்க கேட்ட இடத்துல அந்த லோன் கிடைக்குமா, வருமானம் சேருமா, மெயினாக இவங்களுடைய முதலீடுகள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக நாம் ஒரு சீட்டு போடுறோம், சின்னதாக ஒரு கடையை வச்சுருக்குறோம், ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம், 2 நாள் சிலிண்டர் வரலை, உடனே நமக்கு அது பதற்றமாக ஏற்படுது, அங்கே கடன் நடத்த முடியல, லாக் ஆகுது, வியாபாரம் தடைபடுது, அப்போ அந்த கடையில் வேலை செய்கிறவங்களுடைய வருமானம் தடைபடுது. இப்போ இது போல் பெரிய பெரிய நிறுவனங்களை நினச்சி பார்க்கணும், பெரிய பெரிய கம்பெனிகளை நினச்சி பார்க்கணும், இப்போ இன்வெஸ்டர்ஸ், அரசாங்கத்தை நினச்சி பார்க்கணும். அதே போல் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி முதலீடுகள் எல்லாம் என்ன ஆகும், இந்த முதலீடுகள்லாம் நமக்கு லாபத்தை கொடுக்குமா. நிறைய முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்க்கெட் டவுன் ஆன உடனே வெளியில் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட உங்களுக்கு அடுத்த பங்குனி மாதம் வரை, இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் வருமானம் எப்படி இருக்க போகுது, பணம் வருமா, பணம் சேருமா, அல்லது பணம் லாபத்தை தருமா, கடன் அடையுமா, இந்த செஞ்சிருக்கக்கூடிய முதலீடுகள் என்ன ஆகப்போகுது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள். இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் இந்த வருஷத்தில் இந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், தமிழ் புத்தாண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஏப்ரல்லிருந்து அடுத்த மார்ச் 31 வரையிலும் அப்படி வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் சொத்து வாங்கும் யோகம் உண்டு, சொத்து வாங்கும் யோகம்னா புதுசாக இருக்கலாம், பழசாக இருக்கலாம், பூர்வீக சொத்தாக இருக்கலாம், சேர வேண்டியதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று வாங்க வேண்டிய சொத்தாக இருக்கலாம். யாருக்கெல்லாம் சொத்து வாங்க வேண்டிய யோகம் இருக்குது, யாருக்கெல்லாம் வீடு அமையும் யோகம் இருக்குது, யாரெல்லாம் வீடு வாங்குவாங்க. நிறைய அன்பர்கள் பேசுகிறாங்க, இப்போ நான் இந்த வீடு பார்க்குறேன், அந்த வீடு கட்டியிருக்கேன், இது இன்னொரு வீடு வாங்கலான் இருக்கேன், இல்லை வீடை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இதை வாங்கி அங்கே போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய வீடு வாங்குறது நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ யாருக்கு வீடு யோகம் அமையும், யாருக்கு சொத்து யோகம் அமையும், யாருக்கெல்லாம் கடன் அடையும். ஏன்னா நிறைய அன்பர்கள் எல்லாருக்குமே ஒரு 80-70% எல்லாருக்கும் கடன் சுமைகள் இருக்குது. அதில் ரொம்ப திக்கி திணறக்கூடியவங்களாக இருக்காங்க, கண் விழுங்கி பிதுங்கி பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. யாருக்கு கடன் அடையும், இது எல்லாத்துக்கும் மேலே மெயின் கொஸ்டின்னு இந்த வருஷம் வேலை எப்படி இருக்கும். ஏன்னா நான் சொன்னது தான், போர் பதற்றமாக இருக்குது.
வாரால் எல்லா இடங்களிலும் ஒரு சின்ன டீ கடையில் கூட கேஸ் இல்லைன்னா 4 நாளைக்கு கடையை மூடி வைக்கிறாங்க. சின்ன தொழிலாளி ஒரு டெய்லி ஒரு 700 800 சம்பளம் 4 நாள் கடையை மூடிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அப்போது இந்த வருஷத்தில் யாருக்கு ஜாப் பர்மனெண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வேலை பற்றிய பயம் யாருக்கு இருக்கும், யாரெல்லாம் வேலையை பற்றின நிம்மதி கிடைக்கும், யாருக்கெல்லாம் வேலை பற்றின நிம்மதி கிடைக்கும், யாருக்கெல்லாம் வேலையை பற்றின பயம் இருக்கும். அப்படி இல்லை ஜாப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, புதுசாக யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. வருமானம் டோட்டலாக ஒரு சிங்கிள் லைனில் சொன்னோம்னா இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் அடுத்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரையிலும் உங்கள் வருமானம் எப்படி இருக்க போகுது, உங்கள் லாபம் எப்படி இருக்க போகுது, பணங்காசு வந்து சேருமா, இதுதான். அதே போல் உங்களுடைய முதலீடுகள், கடைசியாக உங்களுடைய இன்வெஸ்டிங், இதெல்லாம் எப்படி க்ரோத் ஆக போகுது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். மேஷராசி கண்டிப்பாக இந்த வருஷம் பணங்காசு பணம் வருமானம் அதிகரிக்கும். பணத்தை பற்றிய பயம் உங்களுக்கு தேவையில்லை மேஷராசி அன்பர்களே. நல்ல வருமானம் இருக்கும். மெயினாக இந்த ஃபினான்ஷியல் இயர் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், நிறைய முதலீடுகள் செய்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். சேம் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு, அந்த மாதிரி ட்ரேடிங்கு, இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, கிரிப்டோ கரன்சி, அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கம்பெனி நிறுவனங்களாக இருக்கலாம். இந்த பதிவின் நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழை எளிய மக்கள், ஒரு சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு வருமானம். இப்போது வார் நடந்தது, கேஸ் தட்டுப்பாடு வந்தது, சின்ன சின்ன ஹோட்டல்லாம் கூட மூடியாச்சு. அப்போ வாழை இலை பிஸ்னஸ் நடக்கலை, காய்கறி விலை குறைஞ்சி போச்சு, வாழை இலை ரேட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஹோட்டல் மூடிட்டாங்கன்னா அங்கே கூலி தொழிலாளிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ பாருங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அதில் பாதிக்கப்படுது. அப்போது வார் நடக்கிறதுனால பெரிய இன்வெஸ்டர் மட்டும் இல்லைங்க, சாதாரண ஒரு குடும்பம், அந்த ஒரு எளிமையான குடும்பங்கள், ஒரு மிடில் கிளாஸ், இதே போல் அந்த வேலை வாய்ப்புகளில் எடுத்துக்கோங்க. நிறைய கம்பெனிகளில் ஒரு கொஞ்சம் லாக் பீரியட் டைம் கொடுத்துருக்குங்களா, இல்லை ஆட்குறைப்பு செஞ்சுருக்கலாம், இந்த வாரால் பயந்து ஊருக்கு வந்திருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டு இருக்கும். நான் இப்போ சொல்கிறேன் மேஷராசி அன்பர்களே, மே 15 தேதிக்குள் கம்ப்ளீட்டாகவே செவ்வாய் இப்போ மீனத்தில் இருக்கார், சனியோடு சேர்ந்து இருக்கிறார். அந்த செவ்வாய் பகவான் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா போர் பதற்றம் குறைந்து விடும், பொருளாதாரம் சரியாகிவிடும், பணம் வந்து சேரும். இப்போ முக்கியமாக பணம் தான். இப்போ வருமானம் தான் முக்கியம். பணம் இல்லாமல் இந்த மாதத்தை ஓட்ட முடியாது. எதை வேணும், நம்ம இந்த யூடியூப் பார்க்குறீங்க, ரீசார்ஜ் பண்ணனாலும் பணம் வேண்டும். அப்போ பணம் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. வருமானம் தான் முக்கியம், வேலை தான் முக்கியம். நீங்கள் எந்த கம்பெனியாக இருக்கலாம், ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், அல்ல ஹையர் ஆஃபீஸராக இருக்கலாம், நல்ல ரேங்கில் உயர்ந்த நிலையில் இருக்கலாம். மாதமே கூட நீங்கள் பல கோடி சம்பாதிக்கலாம். இல்லை 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, 40,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த வருஷ பொருளாதாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். கடன் சுமைகள் குறையும், கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ நிச்சயமாக பணம் வரும், பணத்தால் லாபம் அதிகரிக்கும். அதே போல் லாபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே. சின்ன சின்ன கடனாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கடனாக, ஒரு 80 கோடி 100 கோடி,
ஒரு சாதாரணமாக ஒரு 10 லட்ச ரூபா கடன், ஒரு 5 லட்ச ரூபா கடன், ஒரு 2 லட்ச ரூபா கடன். அப்போ உங்கள் நிலைக்கு ஏற்றாற் போல பணங்காசு வந்து சேரும், பணம் வருமானம் இருக்கும். அதே போல் மேஷ ராசி அன்பர்களே வருமானம் அதிகரிக்கும், லாபம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. அதே போல் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, சுப செலவுகள் இருக்கும். இப்போ பணம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அது சொத்து மூலமாக கூட உங்களுக்கு வரலாம். ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கிற சொத்தாக இருக்கலாம், விற்கணும்னு நினைக்கிற சொத்தாக இருக்கலாம், வரவேண்டிய சொத்துக்களாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், வருமானங்கள் வந்து சேரும், புதிய வீடு வாகன யோகம் அமையும். வண்டி வாகனங்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ரைவேட்டாக செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன லோடு வண்டிங்க வச்சு செய்யக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஏன் ஓன் நம்ம சொந்த யூஸுக்காக வண்டி வாகன யோகங்கள் அமையும். புதிய வண்டி வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதை விட எனக்கு தெரிஞ்சு மேஷராசி என்பர்களை செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குங்க. 7.5 சனி நடக்குது, சனி பகவான் 2வது தரம். அப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபமும் கிடைக்கும், நிலையாக நிலச்சி நிற்கும். உங்களுக்கு ஒரு 5 வருஷம் நீங்கள் அந்த வண்டியை ஓட்டலாம், செலவும் குறையும். அப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரில் பொருளாதாரம் கூடக்கூடிய இடத்தில் எனக்கு 7.5 சனி நடக்குதே சாமி, எனக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். மேஷ ராசி அன்பர்களே சொத்துக்கள் வாங்கக்கூடிய தருணம், கடன் சுமைகள் அடையும், பணம் வந்து சேரும். அதே போல் மெயினாக புதிய கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எங்கேயாவது ஒரு கடன் கேட்டிருக்கீங்க, லோன் கேட்டிருக்கீங்க, நிச்சயமாக புதிய கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு எப்படியாவது ஒரு அப்ரூவல் ஆகணும், கொஞ்சம் லோன் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், லோன் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறேன், நிச்சயமாக உங்களுக்கு வந்து டாப்அப் பண்ணுறேன், நிச்சயமாக புதிய கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். மன பயம், மனசில் ஒரு பயம், மன பயமோ மரண பயமோ இருக்குமேயானால் பயம் விலகும், தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும். கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. இந்த பொருளாதார ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பணம் வரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. ரிஷபராசி, ரிஷபராசிக்கு இந்த பொருளாதார ஆண்டு பணம் வரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. எப்படி பணம் வரும்? ரிஷபராசி நேயர்களே, கடந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். வர வேண்டிய பணங்காசுகள்லாம் வந்து சேர்ந்துருக்காது, நிறைய கிரைசஸ் இருந்திருக்கும், ஃபண்டு கிரைசஸ் இருந்திருக்கும், மணி கிரைசஸ் இருந்திருக்கும், பணம் சம்பந்தப்பட்ட பயம் இருந்திருக்கும். ரொம்ப அப்படி ஒரு விளிம்பில் இருந்த மாதிரி அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். நமக்கு அந்த பணம் கிடைக்குமா, பணம் வந்து சேருமா, நம்ம இவங்களுக்கு கொடுக்க முடியுமா, இந்த கடனை அடைக்க முடியுமா, அவங்க வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்கிறது, இந்த மாதிரியான கஷ்டங்கள் ரிஷபராசிக்கு அதிகமானதாக இருந்திருக்கும். அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு இல்லாமல் வீட்டிலையும் நிறைய சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பொருளாதார ஆண்டு ரிஷப ராசிக்கு பணம் காசு வரக்கூடிய ஆண்டு, பணம் செழிக்கக்கூடிய ஆண்டு. வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலை பற்றிய பயம் வேண்டாம் ரிஷப ராசி நேயர்களே. இப்போ ரிஷப ராசிக்கு என்ன பிரச்சனை? சனி பகவான் பார்க்கிறார், 3வது பார்வையாக பார்க்கிறார். அதோட கூட ராகுவும் பார்க்க போகிறார், 5வது பார்வையாக பார்க்க போகிறார். குரு 3.11 அமைய போகிறார். அப்போ ரிஷபராசி நேயர்களே, புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு வீடு அமையலாம், ஒரு பிளாட் அமையலாம், இல்லை ரொம்ப நாளாக ஒரு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சொத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அசட்டு, நிச்சயமாக அதை வாங்குவதற்கான தகுதி இது. எந்த திசையில் வாங்கலாம், எந்த ஃபேஸிங் நமக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும், ராசியாக இருக்கும். வடக்கு திசை ஒத்து போகுமா, ஈசான்யம் நமக்கு ஒத்து போகுமா, நார்த் ஈஸ்ட் ஒத்து போகுமா? அப்போ அந்த மாதிரி திசைகள் பார்த்து வாங்குவது நல்லது. இப்போ சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய வீடு, வண்டி, வாகன யோகங்கள் அமையும். புதிய வண்டி வாங்குவதற்கான இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்கக்கூடாது. ரிஷபராசி என்பது செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்கக்கூடாது, புதிய வண்டி தான் நீங்கள் வாங்கணும் உங்கள் ராசிக்கு. அப்போ வண்டி வாகன யோகங்கள் அமையும். இந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணவங்க, ஓன் யூஸ்க்காக வாங்கக்கூடியவங்க, அதே போல் வீடு வாசல் அமையும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வீடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு இடமா பார்க்குறீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு வீடு அமையும், வருமானம் இருக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். இந்த பொருளாதார ஆண்டில் பணங்காசுகள் சேரும், லாபம் அதிகரிக்கும். மெயினாக இன்வெஸ்டர்ஸ், நிறைய முதலீடுகள் செஞ்சுருக்கக்கூடியவங்க, ஒரு தொழில் செய்யணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தொழில் செய்யணும்னா சாதாரண விஷயம் இல்லை, முதலீடு போடணும். அது சின்ன சின்ன கடைகளாக இருந்தாலும், ஒரு சின்ன தள்ளு வண்டியில் காய்கறி கடை போகிறீங்க, 50,000 ரூபாய் இல்லாமல் நீங்கள் தொழில் செய்ய முடியாது. அந்த தள்ளு வண்டி வாங்கினா ஒரு கறிக்காய் முதலீடு போடணும், மினிமம் 50,000 ரூபா வேணும். நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. ஒரு கடை பார்க்குறீங்கன்னா நீங்கள் 2 லட்ச ரூபா இல்லாமல் முடியாது, அட்வான்ஸோடு சேர்த்து. அப்போ இதை போல் அவங்கவுங்க அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஃபேக்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி, அல்லது சைட் பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, வெள்ளியில் சில்வரில் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க. அப்போ ரிஷப ராசி நேயர்களை இந்த ஃபினான்ஷியல், இந்த சித்திரை டு பங்குனி, அடுத்து வரக்கூடிய 2026-27 இந்த ஃபினான்ஷியல் இயர், இந்த கணக்கு ஆண்டு உங்களுக்கு பணம் சேரும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இருக்கும், தன வரவு இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு பேர் போனவங்க நம்ம ரிஷபராசி என்பவர்கள், அதில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்கள். இன்னும் கூட சொல்லப்போனால் மன நிம்மதி கிடைக்கும், மன பயம் விலகும். மனசில் ஏதேனும் பயம் இருக்குமே, ஆனால் அந்த மன பயம் விலகும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் விலகி நிம்மதி அதிகரிக்கும். குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நிம்மதி பிறக்கும். வேலை சம்பந்தப்பட்ட பயமாக இருக்கா, வேலை கிடைக்குமா, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, வேலை சம்பந்தப்பட்ட பயம் இருக்குமே, ஆனால் பயம் தேவையில்லை எனதருமை ரிஷபராசி என்பர்களே. வேலை நிலையானதாக இருக்கும், நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கும். வேலை போய்டுமோன்னு பயமாக இருக்குதுங்க சாமிங்க, நிறைய அங்கே குறைச்சிக்கிட்டே வராங்க, ஆள் குறைச்சிக்கிட்டே வராங்க. அப்படியெல்லாம் ஆள் குறைப்பு இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. வேலை உத்தியோகம் நிரந்தரமானதாக இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்ஷியல் எல்லாம் ராகு உங்களை பார்க்கறதுனால நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ரிஷப ராசி அன்பர்களே, நிலையான உத்தியோகம், வேலையை பற்றி பயப்படாதீங்க, வேலையை பற்றி பயப்படாதீங்க. அதே போல் புதுசாக வேலை கிடைக்குமா, நான் ஜாப் இல்லாமல் இருக்க சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா, நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உருவாகும், வருமானங்கள் அதிகரிக்கும், பணங்காசுகள் சேரும். இன்னும் சொல்லப்போனால் கடன் சுமைகள் குறையும். மெயினாக அதுதான் சொல்லணும் நம்ம ரிஷபராசிக்கு. கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவங்க மிரட்டுறாங்க, இவங்க மிரட்டுறாங்க, ஃபோன் வந்தாலே பயமாக இருக்குது சாமி, ஃபோனையே எடுக்க முடியல. அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும். கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே.
அப்போ இந்த கணக்கு ஆண்டு 2026-27க்கான கணக்காண்டு ரிஷபராசிக்கு நிலையான வேலை, நிம்மதியான வேலை, வேலையில் நிம்மதி, வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், மெயினாக பணம் வரக்கூடிய வருடமாகவும் அதே சமயத்தில் கடன் சுமைகள் அடைந்து நிம்மதியான வாழ்க்கை அமையும் ரிஷபராசி நேயர்களே.